நடிகர் துல்கர் சல்மானின் டிஃபெண்டர் காரை திரும்ப ஒப்படைப்பது தொடர்பாக பரிசீலிக்குமாறு சுங்கத்துறைக்கு கேரள உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பூட்டான் நாட்டில் இருந்து உயர் ரக சொகுசு கார்கள் சட்டவிரோதமாக இந்தியாவிற்கு கடத்தப்பட்டு பிரபல நபர்கள் பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கேரளாவில் பிரபல நடிகர்களான மம்முட்டி, துல்கர் சல்மான் உள்ளிட்டோரிடம் இருந்து உயர் ரக கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆனால் முறையாக அனைத்து வரிகளையும் செலுத்தி உரிய ஆவணங்கள் வைத்திருப்பதாகவும் தன்னிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று சுங்கத்துறையிடம் அறிவுறுத்துமாறும் துல்கர் சல்மான் தரப்பில் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் துல்கர் சல்மானின் டிஃபெண்டர் காரை அவரிடம் திரும்ப ஒப்படைப்பது தொடர்பாக பரிசீலிக்க வேண்டும் என்று சுங்கத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் விசாரணைக்காக காரை காவலில் வைத்திருக்க வேண்டுமா எனவும் தடயங்களின் அடிப்படையில் அல்லவா விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சுங்கத்துறையிடம் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இதற்கு பதிலளித்த சுங்கத்துறை துல்கர் சல்மான் வசமுள்ள கார் வெளிநாட்டிலிருந்து கடத்தியதாகவும் உளவுத்துறையின் அறிக்கையின் அடிப்படையில் வாகனம் பறிமுதல் செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட 3 கார்களில் ஒன்று துல்கரின் பெயரில் பதிவு செய்திருப்பதோடு மற்றொரு காரும் அவரது பெயரில் பதிவு செய்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டது. இந்திய ராணுவத்தின் போலி விற்பனை கடிதத்தை பயன்படுத்தி இமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் ராம்தயாள் என்பவரது பெயரில் 2007 மாடல் வாகனம் முதலில் பதிவு செய்ததாகவும் லக்கி பாஸ்கர் என்ற திரைப்படத்தில் இந்த வாகனத்தை பயன்படுத்தி இருப்பதாகவும் சுங்கத்துறை கூறியுள்ளது. துல்கரின் பெயரில் கர்நாடகாவில் இந்த காரை பதிவு செய்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்களை சுங்கத்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.